கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 8/9/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். He will wipe every tear from their eyes. கண்ணீர் துடைக்கக்கூடிய ஆண்டவரை குறித்து சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் ஒரு பெண்மணி அழுகிறாள். அதுவும் யார் நிமித்தமாய் அழுகிறாள், எதற்காய் அழுகிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்கானா என்கிற மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் பெணினாள், இன்னொருத்தி பேர் அன்னாள். பெணினாளுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் பெணினாள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவள் கர்த்தருடைய ஆலயத்தின் போகும் சமயத்திலெல்லாம் பெணினாள் அன்னாளை மிகவும் மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவளுடைய புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடத்தில் எல்கானா இருந்தாலும் அவளுடைய ஆறுதலுக்கு மருந்து, அவளுடைய கண்ணீருக்கான விடை, கண்ணீருக்கான பதில் தன் புருஷனால் கொடுக்க முடியாது என்பதை அறிந்தவள் யாரை குறித்தும் குறை சொல்லாதபடி சீலோவில் தேவனுடைய ஆலயத்தில் போய், ஹalleluya ரீமா சியாந்த ரமல்பா தீனி மிரிபி காந்தரா, தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய மனிதனுக்கு அவள் பதில் சொல்லுகிறாள், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லுகிறாள், மிகுதியான விசாரத்தினாலும் மனக்லேசத்தினாலும் விண்ணப்பம் பண்ணினேன். எங்கே விண்ணப்பம் பண்ணுகிறாள்? யாரிடத்தில் சொல்லுகிறாள்? கர்த்தரிடத்தில். அவருடைய அழுகையை மாற்றக்கூடிய ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவளை ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். Hallelujah. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of water, and God will wipe every tear from their eyes. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையின் கண்ணீருக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாறி மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருக பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல